Assalamualaikum, welcome to Rava's Kitchen. இன்னைக்கு நம்ம ரவா லட்டு தான் செய்ய போறோம். ரவா லட்டு செய்யணும் அப்படினா சூடான நெய் சேர்த்து தான் நம்ம வந்து ரவா லட்டு செய்வோம். ஆனா இந்த மாதிரி ஒரு தடவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். யார் வேணா ட்ரை பண்ணலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க இந்த லட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுல பொடியான ரவை 2 கப் அளவுக்கு நான் எடுத்துர்க்கேன். 2 கப்னா 400 கிராம் அளவுக்கு பொடியான ரவை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸர் எடுத்து வச்சிருக்கேன். இது தேங்காய் அரைக்க போறோம். தேங்காய் வந்து நான் எப்படி எடுத்துருக்கேன் பாருங்க. இந்த ப்ரௌன் கலர் பாட் இருக்குல்லையா தேங்காய் அதை நான் எடுத்துட்டேன். வெள்ளை கலரில் இருக்கும் இல்லையா அதை மட்டும் நான் கட் பண்ணி 1 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிட்டு வந்துக்கோங்க. ஒரு பேஸ்ட்டாக இருக்கட்டும். அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிருந்தோம் இல்லையா அதை சேர்த்து தான் இதை நம்ம கலந்து விட போகிறோம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டேன். ஃபஸ்ட்டு தேங்காயோட ரவை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்து பசஞ்சா போதும். நீங்கள் தேங்காயவே நீங்கள் தண்ணி நல்லாவே சேர்த்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ தண்ணி தேவையே படாது. நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து அரைச்சேன் அப்படின்றதுனால தான் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் பசைய போகிறேன். ஃபஸ்ட்டு தேங்காவை சேர்த்து நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்து பசைச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இது ஊறிட்டுருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இப்போது இந்த மாவு என்ன பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். இதை 4 உருண்டைகளாக நம்ம பிரித்து வைக்க போகிறோம். மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ரவை நல்லாவே ஊறி இருக்கும். நம்ம 5 நிமிஷம் ஊற வச்சோம் இல்லையா இப்போ நல்லாவே ரவை வந்து ஊறிடும். இப்போது இதை 4 பங்காக போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் 4 பெரிய உருண்டைகளாக நான் செஞ்சு வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து நெய்யும் ஜாஸ்தி தேவையில்லைங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா ஒரு உருண்டையை வந்து இந்த மாதிரி சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா மெலிசாவே திரட்டிக்கோங்க. எந்த அளவுக்கு தடிமனாக இருக்கணுன்றது இப்போ காமிக்கிறேன். இந்த அளவுக்கு தடிமனாக இருந்தாலே போதும். இதுக்கு மேலே தடிமனாக இருக்க வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஷேப் எதுவும் தேவையில்லை இதுக்கு. இப்போது தவா வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். தவா நல்லாவே சூடாயிடுச்சு. இது சப்பாத்தி பண்ணுற மாதிரி நம்ம வந்து 2 பக்கம் சுட்டு எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள். இது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கம் வேகட்டும். இப்போ இந்த பக்கம் வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டோம். நான் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துக்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 பக்கமும் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. 2 பக்கம் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃபுல் சிம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. இது நல்லா சுட்டு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லாவே சுட்டு எடுத்தாச்சு. இந்த மாதிரி 4 உருண்டைகளுமே இந்த மாதிரி 4 ரொட்டியாக நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இதை எடுத்துடலாம். நம்ம இதை இப்படியே மிச்சம் நம்ம சுட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம 2 கப் அளவுக்கு ரவை எடுத்தோமோ அதுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சமாக ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 3லேருந்து 4 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. இப்போ இதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம சுட்டு வச்சுருந்தோம் இல்லையா ரொட்டி அதை வந்து சின்ன சின்னதாக பிச்சு சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம அரைக்க போகிறோம். பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. இதை வந்து 3 பேட்சாக நம்ம அரைக்க போகிறோம். இப்போது இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். நல்லா பல்ஸ் மோடில் தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி 3 பேட்சாக நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இது 2வது பேட்ச். இது வந்து 3வது பேட்ச். இது இருக்கட்டும். இப்போது ஒரு சின்ன பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த நெய் உருகினதுக்கப்புறம் முந்திரி பருப்பு அப்புறம் பாதாம் பருப்பு இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வறுப்பட்டுருச்சு. இப்போது நம்ம காஞ்ச திராட்சை எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம் தனியாக. இதுவும் நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துருச்சு.
இது தனியாக இருக்கட்டும். இப்போது நம்ம போய் ரவை சீனி அரைச்சி இருந்தாலும் அதில் போய் பார்க்கலாம். இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை வந்து எல்லா ரவையிலையும் இருக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நெய்யோடையே சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளைக்கு இந்த லட்டு வைக்க மாட்டீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக நெய்யில் வந்து நட்ஸை வந்து வறுத்துட்டு கொஞ்சமாக பால் தெளித்து கூட நீங்கள் பசிச்சுக்கலாம். பால் தெளித்து பசிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாள் வைக்க முடியாது. நெய் சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வைக்க முடியும். 1 டேபிள் ஸ்பூன் நெய்யிலேயே நீங்கள் நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் தெளித்து நீங்கள் வந்து லட்டு பிடிச்சிக்கலாம். அப்போ உங்களுக்கு ரொம்ப நாள் வைக்க முடியாது, ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம நல்லா கலந்து விட்டு நம்ம லட்டு பிடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான லட்டு பிடிச்சிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரவை லட்டு தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். லட்டு பிடிச்சிட்டோம். இந்த மாதிரி எல்லா லட்டுமே நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிஸ்க்கு யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.